நண்பர்களுக்கு வணக்கம். என்னுயிர் நீயடி பகுதி 14. அண்ணா, ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிட்டியா என அகில் கேட்க, பண்ணிட்டேன் அகில் என்றான் தினேஷ். மோகனாவின் பொருட்களையெல்லாம் ஒரு பையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். மோகனா அருகில் வந்த அகில், அண்ணி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஓகேவா என அக்கறையாக கேட்டான். நான் நல்லா இருக்கேன் அகில் என்றாள் மோகனா புன்னகையுடன். அகில், டைம் ஆச்சு, நீ போய் கார் எடுத்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்து. நானும் வசந்தும் மோகனாவை கூட்டிகிட்டு வரோம் என்றான் தினேஷ். சரி அண்ணா என்ற அகில் அங்கிருந்து செல்ல, மோகனாவின் பொருட்கள் அடங்கிய பையை வசந்த் தூக்கி கொள்ள, தன் மனைவியை தூக்கி கொண்டு முன்னால் சென்றான் தினேஷ். அவன் பின்னாலேயே வசந்த் வந்தான். மோகனாவை பின் சீட்டில் அமர வைத்த தினேஷ் வசந்தை பார்த்து, வீட்டுக்கு வந்துட்டு போ மச்சி என்றான். இன்னொரு நாள் வரேன் மச்சி, ஸ்டேஷனில் வேலை இருக்கு என்றவன் அவன் கையில் மோகனாவின் பொருட்கள் அடங்கிய பையை கொடுத்துவிட்டு மோகனாவை இருவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற பின்பு மோகனாவின் அருகில் அமர்ந்து கொண்ட தினேஷ், அகில், கிளம்பலாம் என்றான். அண்ணா என்ற அகில் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்தவன் போகும் வழியில் இருந்த மார்க்கெட்டில் காரை நிறுத்தி அகிலா சொன்ன காய்கறிகளை வாங்கி கொண்டு மீண்டும் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். வீட்டிலேயே காய்கறி இருக்குமில்ல அகில், நீயே வாங்கின என மோகனா புரியாமல் கேட்டாள். தெரியல அண்ணி, அகிலா தான் வாங்கிட்டு வர சொன்னா என்றான். அகில் என்ற மோகனா, வீட்டில் காய்கறிகள் இல்லைன்னா கூட அத்தை தானே போய் வாங்குவாங்க. நான் போகிறேன்னு சொன்னால் கூட விடமாட்டாங்க. இன்னைக்கு அகிலா அனுப்பியிருக்காங்க என யோசித்து கொண்டே இருக்க, அவள் முகபாவனை பார்த்த தினேஷ் அவள் காதருகில் நெருங்கி, பாப்பா, நானும் இங்கே தான் இருக்கேன், என்ன தெரியுதா என நக்கலாக கேட்டான். என்ன மாமா நக்கலா? நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் மாமா. அகில், அகிலா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா என கேட்டாள் மோகனா. அவளை புரியாமல் பார்த்த தினேஷ், அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுவும் இந்த 2 நாளாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் என்றான். சரி சரி, அதனால தான் உங்கள் தம்பி முகம் 1000 வாட் பல்பு மாதிரி பிரகாசமாக இருக்கா என கிண்டலாக கேட்டாள் மோகனா. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றான் தினேஷ் அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி. கணவன் மனைவி இருவரும் அப்படி பேசி கொண்டு வர, இருவரையும் கண்டு கொள்ளாத அகில் கார் ஓட்டுவதில் கவனம் செலுத்தி அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மோகனாவை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான் தினேஷ். அவன் பின்னாலேயே வந்தான் அகில் காய்கறி அடுக்கிய பையை எடுத்துக்கொண்டு. டேய், மறுபடியும் என்னாச்சு? எதுக்கு தூக்கிட்டு வர என புரியாமல் கேட்டாள் சரோ. மோகனாவை சோஃபாவில் உட்கார வைத்த தினேஷ், காலில் காயம் இருக்குமா, அவளால் நடக்க முடியாது, அதனால தான் தூக்கிக்கிட்டு வந்தேன் என்றான். ஆமாம் அத்தை, அந்த காயத்தை நான் அப்போவே பார்த்தேன். அவள் வலிக்குதுன்னு சொன்னா, ஏதோ யோசனையில் நானும் அதை மறந்தே போயிட்டேன் என்றாள் அகிலா. அதை கேட்டு அவளை முறைத்து பார்த்த மோகனா, உன்கிட்ட சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்டி என்றாள் கோபமாக. சாரிடி, மறந்துட்டேன். இப்போ வலி பரவாயில்லையா என அக்கறையாக கேட்டாள் அகிலா. அதில் கோபத்தை கைவிட்ட மோகனா, பரவாயில்ல, ஆனால் நடக்க முடியல என்றாள். அதுக்கு ஏன் நீ ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் எதுக்கு இருக்கான்? அவன் உங்களை பார்த்துப்பான். நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னாலும் அவன் உங்களை தூக்கிட்டு போவான் என்றான் அகில் கிண்டலாக. அதை கேட்டு தன் தம்பியை முறைத்து பார்த்த தினேஷ், சரோ, உன்னோட பையன் கொஞ்ச நாளாக தான் சிரிச்சிட்டு இருந்தான், இப்போ மறுபடியும் முறைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் கூட நாம் இருந்தா நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் என்றான் மேலும் கிண்டலாக. சரோ அனைவரையும் அழைத்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு சென்றார். அம்மா என சரோவை அழைத்த தினேஷ், அம்மா, எனக்கும் இவளுக்கும் இங்கேயே கொண்டு வந்துடுங்க. இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு அவளை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். உன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம் என கிண்டல் செய்தாள் சரோ. எல்லோரும் சாப்பிடாமல் இருக்காங்க போல, என்னை கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு போய் பரிமாறுங்க என்றான் தினேஷ். ரொம்ப தான் பண்ணுறடா என்ற சரோ டைனிங் ஹாலுக்கு சென்று அனைவருக்கும் உணவை பரிமாறியவர் பின் ஒரு தட்டில் சாதம், பருப்பு, குழம்பு, பொரியல், அப்பளம் என வைத்து அகிலாவிடம் கொடுத்தவர் தினேஷிடம் கொடுக்க சொன்னார். அதை வாங்கி கொண்ட தினேஷிடம் கொடுத்துவிட்டு சென்றாள் அகிலா. அதை வாங்கி கொண்ட தினேஷ் தன் மனைவிக்கு மெதுவாக ஊட்டிவிட்டு
தானும் உண்டு முடித்தவன் தட்டை சிங்கில் போட்டுவிட்டு தண்ணீர் கொண்டு வந்து தன் மனைவிக்கு கொடுத்து குடிக்க வைத்தான். தானும் குடித்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். அதன் பின் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வர, அண்ணா, நாங்கள் இப்போ கிளம்பினாதான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் என்றாள் வள்ளி. சரி வள்ளி, பார்த்து போயிட்டு வாங்க என்றார் ராம். என்ற வள்ளி அனைவரிடமும் சொல்லிவிட்டு தன் மகளிடம் வந்து, உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ என்றார். சரி என்றாள் மோகனா. மோகனாவின் அருகில் வந்த அஸ்வின் அவளை மென்மையாக அணைத்து கொண்டு, மிஸ் யூ அக்கா என்றான். உனக்கு டைம் இருந்தா ஊருக்கு வா என்றான். தானும் அவளை அணைத்து விடுவித்த மோகனா, மிஸ் யூ டூ, ஃபீல் பண்ணாமல் போயிட்டு வா, நான் அப்பப்போ கால் பண்ணுறேன் என்றாள். சரி என்ற அஸ்வின் தன் அம்மாவிடம் சேர்ந்து காரில் அமர்ந்து கொண்டான். தினேஷ் தன் மனைவியின் அருகில் வந்து, அத்தைய பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன், நீ இங்கேயே இரு, நானே வந்து உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். சரி மாமா என்றாள் மோகனா. வள்ளி அஸ்வின் இருவருமே அனைவரிடமும் கூறிவிட்டு தினேஷ் கிளம்பலாம் என்றார். தினேஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். காரை ஸ்டார்ட் செய்து இயக்கிய தினேஷ், அத்தை, கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தானா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தானே என்று கேட்டான். உங்கள் அப்பா பார்த்து பார்த்து வேலைக்கு எடுத்த ஆள், அவர் மேலே இருக்கும் மரியாதையில் வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாங்க என்றாள் வள்ளி. நல்ல விஷயம் அத்தை என்ற தினேஷ் தான் அஸ்வினை படிக்க வைக்கலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான். அதை கேட்டு திருதிருவென முழித்து கொண்டிருந்தான் அஸ்வின். அவனை பார்த்து புன்னகைத்த வள்ளி, நீங்கள் படிக்க வைக்கலாம்னு இருக்கேன்னு சொன்னதுக்கே அவன் மூச்சு எப்படி போகுதுன்னு பாருங்க என்றாள். அதை கேட்டு அவனை திரும்பி பார்த்துவிட்டு பின் ரோட்டில் கவனம் செலுத்திய தினேஷ் அஸ்வின் முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு, உன்னோட அம்மா அக்காவை வேணா நீ ஏமாற்றலாம், என்னையை ஏமாற்ற முடியாது, நான் சொல்கிறத கேளு, இந்த காலத்தில் படிச்சிருந்தாதான் நல்ல மதிப்பு, உனக்கு என்ன படிக்க பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அதிலேயே உன்னையே சேர்த்து விடுறேன், என் மேலே உனக்கு மரியாதை இருந்தால் ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, இல்லைன்னா மெசேஜ் பண்ணு, என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறான். சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிக்கிறேன், என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் என்றான். என புன்னகைத்த தினேஷ் அஸ்வின் சொன்னதை கேட்டு முகம் மலர்ந்த வள்ளி, படிப்பு வேண்டாம் என்று சொன்னவன் இப்போ படிக்கிறேன்னு சொல்கிறான் என நினைத்து தன் மருமகனை நன்றியுடன் பார்த்தார். ஏனத்த அப்படி பார்க்குறீங்க என தன்னை பார்த்த வள்ளியை கண்ணாடியின் வழியாக கண்டு கொண்டு கேட்டான் தினேஷ் ரோட்டில் கவனத்தை செலுத்தி கொண்டே. அவனை பார்த்து புன்னகைத்த வள்ளி, உன்ன மாதிரி ஒரு புருஷன் மோகனாவுக்கு கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும், கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா சிலரெல்லாம் மாமியார் மாமனாரை மதிக்கவே மாட்டாங்க, ஏன் அம்மா வீட்டுக்கு கூட போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னையும் சரி கல்யாணத்துக்கு பிறகும் சரி என்ன அம்மாவாக தான் பார்க்குறீங்க, என்னோட குடும்ப பொறுப்பையும் உன்னோட பொறுப்புன்னு நினச்சி சுமக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல மாப்பிள்ள. ஏன் அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, நான் உங்களை அம்மாவாக நினச்சி தான் இதையெல்லாம் பண்ணுறேன், நான் செய்வதற்கு உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல, என்னோட பொண்டாட்டிக்கு உங்களை பற்றின கவலை அதிகம், நீங்கள் அங்கே தனியாக கஷ்டப்படுறீங்கன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், அவளும் சந்தோஷமாக இருப்பா என்றான். அவன் சொன்னதை கேட்டு புன்னகைத்த வள்ளிக்கு தெளிவாக ஒன்று புரிந்தது. கடன் தொல்லை அதிகமாக இருந்ததால்தான் வீட்டில் முன்னால் வந்து யாராவது சத்தம் போடுகிறார்களோ என நினைத்து மோகனா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அதை உணர்ந்த தினேஷ் தங்களை எந்தவித கஷ்டமும் நெருங்காமல் பார்த்து கொள்கிறான் என நினைத்து மெய்சிலிர்த்து போனாள். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் காரை நிறுத்தி தினேஷ் வள்ளி அஸ்வின் இருவரையும் சேலம் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு சாப்பிடுவதற்காக நொறுக்கு தீனிகளையும் வாங்கி கொடுத்து, அத்தை சேலம் ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க என்றவன் அஸ்வினிடம் சொல்லிவிட்டு காரில் உட்கார்ந்தான். பஸ் கிளம்பிய பின்னரே காரை ஸ்டார்ட் செய்தான். காரை சாலையில் செலுத்தி கொண்டு வந்த தினேஷ் வள்ளி கூறியதை நினைவுபடுத்தியது. நீ புருஷனா கிடைக்க மோகனா கொடுத்து வச்சிருக்கணும் என்றதை நினைத்து அழகாய் புன்னகைத்தவன், மோகனா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு தெரியாது, உங்கள் பொண்ணை நான் மனசாலையும் உடலாலையும் நோகடிச்சிருக்கேன், அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன்,
கூட என்னை மன்னிச்சிட்டா. ஆனால் என்னோட மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. குற்ற உணர்வாக இருக்குது. இனிமே அவளுக்கு என்னோட காதலை ஒவ்வொரு செகண்டும் புரிய வச்சு நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு காட்டணும். காதலும் காமமும் கலந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என நினைத்து கொண்டிருந்தான். அப்போது இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்க காரின் வேகத்தை குறைத்த தினேஷ் ஃபோன் அடிக்கும் சத்தம் கேட்கவும் ஃபோனின் திரையில் தெரிந்த பெயரை பார்த்து இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் என எண்ணியபடியே ப்ளூடூத்தில் கனெக்ட் செய்தான் தினேஷ். சொல்லு மச்சி, தெரியும், இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். நானும் வரட்டும் பேசிக்கலாம்னு விட்டுட்டேன் என்றான் தினேஷ். அதுவும் சரிதான் என்றான் வசந்த். தங்கச்சி எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அதை கேட்டு புன்னகைத்த தினேஷ் என்ன தன்னையே பார்த்து கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தம். என்னை சைட் அடிச்சிட்ருக்கா என மனதில் நினைத்து கொண்டு இப்போ பரவாயில்ல மச்சி, நல்லா இருக்கா என தன் மனைவியை பார்வையாலேயே பருகி கொண்டிருந்தான். ஓ சரி மச்சி, நீ பாரு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் என்ற வசந்த் காலை கட் செய்தவுடன் தன் மனைவியை பார்த்த தினேஷ் என்னடி என்னை அப்படி பார்க்குற என்று கேட்டான். அதை காதில் வாங்காத மோகனா தன் புடவை முந்தானையால் அவன் தலையை துவட்டி விட்டாள். இப்படியா மாமா நினச்சிட்டு வருவ? தலையெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது. ஜுரம் வந்துட்டா என்ன பண்ணுறது என்று கோபமாக கேட்டாள். அவளின் இடையை இறுக்கி பிடித்த தினேஷ் வீட்டுக்குள்ளே வரக்காட்டியும் நினைஞ்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஜுரம் எல்லாம் வராது என்றவன் ஆமாம், உனக்கு கால் வலிக்கலையா? இப்படி நின்றுட்டு இருக்க என கேட்டவாறு அவளை தூக்கி கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தான். அவன் கழுத்தை சுற்றி கையை போட்டுக்கொண்ட மோகனா எனக்கு இப்போ வலிக்கல மாமா, லைட்டாக தான் வலி இருக்கு என்றாள். சரி என்ற தினேஷ் நீ எதுக்கடி அதுக்குள்ளே குளிச்ச? ஆமாம், உனக்கு புடவை கட்ட தெரியாதே, யார் கட்டிவிட்டது என்றவன் தங்கள் அறையில் வந்து அவளை பெட்டில் படுக்க வைத்தான். நீங்கள் வர லேட் ஆகும்னு அத்தை தான் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. என்னால் நடக்கவே முடியல. அப்புறம் அத்தை ஹெல்ப்போடு குளிச்சுட்டு வந்தேன். அவங்களே புடவையையும் கட்டிட்டு காலுக்கு மருந்து தேய்ச்சி பேண்டேஜ் போட்டு விட்டாங்க என்றாள். அதானே பார்த்தேன், உனக்காவது சேலை கட்ட வர்றதாவது. நான் கூட என்னோட பொண்டாட்டி தேறி இருப்பான்னு நினச்சேன். நீ இன்னும் தேறலையா என்றான் சின்ன சிரிப்புடன். மாமா என சினுங்கிய மோகனா நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் புடவை கட்டிய கற்றுப்பேன் என வீராப்பாக சவால் விட்டாள். அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேண்டி என்ற தினேஷ் கபோர்டிலிருந்து துண்டை எடுத்துக்கொண்டு குளிரறைக்கு சென்று குளித்து முடித்து வந்தான். உடைமாற்றும் அறையில் டிஷர்ட் லேயர் அணிந்து கொண்டு தன் மனைவியின் அருகில் அமர்ந்தவன் தலை ரொம்ப வலிக்குதாடி என அக்கறையாக கேட்டான். எனக்கு தலை வலிக்கல மாமா, இதுக்கு முன்னாடி மனசில் பல ரணமான வலி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை என அவன் கையை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டு புன்னகையுடன் கூறினாள். என்னால் உனக்கு நிறைய கஷ்டம் இல்லை, சாரிடி, உன்னை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றான். அவள் நெற்றியில் முத்தமிட்டு அதில் அழகாய் புன்னகைத்து அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட மோகனா நடந்தது நடந்துருச்சு, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத மாமா, இனிமே நடக்க போகிறத பார்க்கலாம் என அவளை பார்த்து புன்னகைத்தான் தினேஷ். பாப்பா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குடி, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் போய் வேலையை பார்க்கிறேன் என்று கேட்டான். சரி மாமா என்றவள் அவனிடமிருந்து விலகினான். அவளை பெட்டில் படுக்க வைத்து போர்வை போர்த்துவிட்ட தினேஷ் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். தன் கணவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த மோகனா நான் கூட இருந்தால் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நானும் என்னோட வேலையை செய்யலாம்னா நீங்கள் தான் அனைத்தையும் செய்யணும்னு என நினைத்து கொண்டு தன் கணவனின் அழகை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். ஆமாம் பாப்பா, ஒர்க் கொஞ்சம் அதிகம்தான் என்றான் தினேஷ் அவள் முகத்தை பார்க்காமல். அதை கேட்டு அவன் டிஷர்ட்டை இறுக்கமாக பற்றி மோகனா அவனை பார்த்தாள். அதில் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவன் முகத்தை பார்த்த தினேஷ் அவள் முகத்திலிருந்த சோகம் குழப்பத்தை கொடுக்க அவளை நோக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ஏண்டி உன்னுடைய முகம் இப்படி சோர்வா இருக்கு என்று கேட்டான். அவனை கவலையாக பார்த்த மோகனா என்னால் தானே இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங்காக இருக்குது, நான் நல்லா இருந்தா நீங்கள் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருப்பீங்க தானே என்று கேட்டாள். அவளின் தாடையை பற்றி தன் கணவனை பார்க்க வைத்த தினேஷ்
அவள் நெற்றியில் முத்தமிட்டு, உன்னாலெல்லாம் என்னோட வேலை பெண்டிங்கில் நிற்கல. வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வேலை இப்படி தான் இருக்கும். அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏண்டி ஃபீல் பண்ணுற? நான் இன்னும் 10 கம்பெனி ஒர்க்கு என்கிட்ட கொடுத்தா கூட அசால்ட்டாக பார்ப்பேன் என்றான். அவன் பார்வையை உணர்ந்த மோகனா, மணி 10 ஆகுது, வந்து படுங்க மாமா என்றாள். அவள் கழுத்து வழியில் முகம் பதித்திருந்த தினேஷ் அவள் சொல்வதில் காதில் விழவே இல்லை. அவள் அருகாமையில் அவள் உடல் சுட்டை அதிகரிக்க அதில் உஷ்ணம் மூச்சினை வெளியிட்டு அவளை போதையாக பார்த்தான். அவள் மூச்சில் சுட்டில் திருக்கிட்டு அவளை பார்த்த மோகனா அவன் கண்களை நேருக்கு நேராக பார்க்கவும் அவன் கண்களில் இருந்த போதை அவளுக்கு புரிந்துவிட அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அவள் கண்ணை காதலாக பார்த்த தினேஷ் தன்னைப் போலவே காதலாக பார்க்கும் அவள் கண்ணிற்கு பின்னும் அவள் காது, மூக்கு, நெற்றி என ஒவ்வொரு இடமாக முத்தமிட்டு அதில் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்ட மோகனா அடுத்து அவன் எங்கு வருவான் என அறிந்து தன் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு அவனை வரவேற்றாள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.